ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தனா இருக்காங்க இல்லையா, அவங்க காட்டிக்கோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு லெட்டரில் எழுதிடுறாங்க. அம்மா அப்பா இன்னும் மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே அவங்க தப்பான முடிவெடுக்கிறதுக்காக முடிவெடுத்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நேராக வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ஜானகி தனாவுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. அங்கே பார்த்தோன்னா தனாவை காணோம். உடனே தனா எழுதிய லெட்டர் ஜானகியோட காலுக்கு வருது. அப்போ ஜானகி அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்துல இடிஞ்சு போயிடுறாங்க. ஐயோ, என்ன தானா இப்படி அவசரப்பட்டுட்டேடி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமேடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க நம்ம ஜானகி. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நேராக மாயா வராங்க. பெரியம்மா என்னாச்சு, ஏன் ஒரு மாறி இருக்கீங்க அப்படின்னதும் உடனே ஜானகி லெட்டரை நம்ம மாயா கிட்டே கொடுக்குறாங்க. அதை படித்து பார்த்து நம்ம மாயாவுக்கு செம அதிர்ச்சி ஆகுது. பெரியம்மா என்ன பெரியம்மா இதெல்லாம் எல்லாம் இந்த கார்த்திக் பண்ணுற வேலை, பாவம் தானா எது அவசரம் முடிவெடுத்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது மாயா. அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுத்துட்ருக்காங்க. ஐயோ பெரியம்மா, என்ன பெரியம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு, இங்கே பாருங்கள், கண்டிப்பாக அந்த கார்த்திக் தான் ஏதோ பண்ணியிருப்பான். நான் தனாவுக்கு எதுவுமே ஆக விடமாட்டேன் பெரியம்மா. நீங்கள் எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் தைரியமாக இருங்க. முக்கியமாக இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம் பெரியம்மா, தெரிஞ்சால் எல்லாரும் பயந்து போயிடுவாங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆறுதல் படுத்திட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா திடீர்னு நம்ம சிவராமன் நம்ம சிவராமனை ரகுராம் கூப்பிடுறாங்க. அண்ணன் என்ன ஆச்சுன்னா அப்படின்னும் போது, டேய் என் புள்ள தனா எங்கடா அப்படின்னும் போது, எதுக்குன்னு நான் என் பொண்ணு தனாவை பார்க்கணும், முதல்ல அவளை வர சொல்லு அப்படின்னதும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவா நம்ம தனா கூப்பிட வராங்க. பார்த்தா எங்கள் தேடியுமே தனாவை காணும். இன்னொரு பக்கம் ஜானகி வாசல்லே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தனாவுக்காக. அப்படின்னு பார்த்து சிவா அண்ணே அம்மா தனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, அவ யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா அப்படின்னதும், என்னது ஃப்ரெண்டா, என்ன நீ சொல்கிறீங்க? ஆமாப்பா, இப்போ தான் போயிருக்கா, வந்துருவா அப்படின்னதும் எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ அண்ணன் கூட்டிகிட்டு வர சொன்னார், சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்னுட்டு நேராக சிவா நம்ம ரகுராம் கிட்ட அண்ணன் தனா யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டாலாம் அப்படின்னதும், என்ன பேசிட்டு இருக்க, தனியாவா போயிருக்கா? ஐயோ அண்ணன் எதுக்குன்னு பயப்படுறீங்க, வந்துருவா அப்படின்னதும், இல்லை சிவா எனக்கு இன்னைக்கு தப்பான கனவு வந்துச்சு, என் பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை சாப்பிட்டு இல்லாமல் போயிட்டான் அப்படின்னதும் இதை மருந்து நின்று கேட்குறது நம்ம ஜானகி தனா எழுதி வச்சு லெட்டர் நினைச்சு பார்த்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ அண்ணன் என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு, இது எல்லாம் வெறும் கனவு தானே, நீங்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு சிவா நம்ம ரகுராமுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதே டைம் கார்த்திக் தனவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம மாயாவை தான் காமிக்கிறாங்க. நேரா மாயா கார்த்திக்கிட்ட டேய் தனாவை என்னடா பண்ண, தனா எங்கடா அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக கத்தினது. ஏய் இப்போ எதுக்கு நீ கத்திட்டு இருக்க, இங்கே பாரு, நானும் அவளுக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவள் இன்னும் வரவே இல்லை அப்படின்னது, என்னடா பேசிகிட்ருக்கேன், எதுக்காக இப்படி அவளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன், இங்கே பாரு உன்னால தான் தனா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா அப்படின்னதும், இங்கே பாரு நான் அதுக்கு என்ன பண்ணுறது, கண்டிப்பாக நான் நினச்சி தான் அடைஞ்சி தீருமா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ, தனாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நானே என் கையால் ஒன்று இல்லாமல் பண்ணிடுவான் அப்படின்னு செம டென்ஷனில் கத்திட்டு மாயா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம தனாவை தான் காமிக்கிறாங்க. தனா ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கிற கடையில் ஒரு பொட்டில் வாங்கிக்கிறாங்க. உடனே அந்த பொட்டிலை குடிச்சிட்டு இல்லாமல் போகிறதுக்கே நம்ம தானே முடிவெடுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயாவும் ஜானகியும் தவிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ